இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் கதையில் என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்மளும் பாக்யலட்சுமியில் பார்த்தா அடுத்தடுத்த ட்விஸ்டெல்லாம் கொடுத்து புது புது கேரக்டர்லாம் கொண்டு இப்போ கடைசியில் ஒரு பக்கம் ஒரு கல்யாணம், இன்னொரு பக்கம் ஒரு கற்பம் அப்படின்னு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பார்த்திங்கன்னா வீட்லேயே சொல்லாமல் இந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எப்படியோ யாருக்கும் தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு முதல்ல கோபி நினச்சார். ராதிகா அதுக்கு விடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் அதையே சொல்லிட்டாங்க, குழந்தைய கலைச்சிடலான்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கியாவுக்கும் ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கிளம்பி ஈஸ்வரி, ஒன்றும் கவலைப்படாத பாக்கியா, அந்த குழந்தை பிறக்காது, அதுக்கு முன்னாடி கழிச்சிருவோம் நாங்கள் அப்படிங்கிற. ஐயோ நான் ஏன் கவலைப்படுறேன், எனக்கு அதை பற்றி என்ன கவலை, நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை வைங்க, சித்தப்பாவோட குழந்தைங்கள்லாம் மகள்லாம் வயசு கம்மி, வயசு ஜாஸ்தி அப்படிங்கிறலாம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ ராதிகாவும் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை வேணும், இதுக்கு மேலே இந்த குழந்தைய பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணிங்க, ஃபோர்ஸ் பண்ணிங்க, பிரச்சனை பண்ணிங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக என் வீட்டு கிளம்பி நான் போயிடுவேன். அதே மாதிரி இந்த குழந்தைய எனக்கு பெற்றுக்க விடாமல் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாரோடையும் உங்களை பேசவே விட மாட்டேன். ஏன்னா உங்கள் பையன் அவன் ஆட்டுக்குட்டி அப்படின்னு உங்கள் அப்பா அப்படின்லாம் இப்போதைக்கு நான் எதையும் தடுக்கிறதுலாம் இல்லை, நீங்கள் பேசிக்கிங்க, என்ன வேணாம் பண்ணிங்க. ஆனால் அவங்களுக்கு நான் அம்மா கிடையாது. எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இனியாவுக்கு தான், இனியாங்கிறேன் மயுவுக்கு தான் நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ வீட்டில் எல்லாருக்கும் நாளைக்கு விஷயம் தெரிய வரப்போகுது. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வராமல் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோடைய ஆசையில் முதல்ல மண்ணள்ளி போட போகிறது ராதிகா. கம்பல் பண்ணி கோபியை இழுத்து எல்லாத்தையும் நிற்க வச்சு விஷயத்தை சொல்லுங்கள் கோபின்னா அவர் சொல்லாமல் தயங்க போகிறார். கடைசியாக அதில் இன்னும் பெருசாக மண்ணள்ளி போட்டது யாரா, பாக்கியாவே தான். பாக்கியாவே எதுக்கு இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நானே சொல்லிடுறேன், உங்கள் அப்பா அப்பாவை போகிறார் திருப்பி, அதனால தான் ராதிகா கர்ப்பமாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக கிளம்பி போயிட போகிறாங்க. எதுக்கு இதை சொன்ன பாக்கியாவா அப்படின்னு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இனியா இது உண்மையா டேடி அப்படின்னு கேட்க போகிறாங்க. செடியனும் எழிலும் ஷாக் ஆகி, இதுக்காக தான் அப்படி கேட்டிங்களா, ஓ அதனால தான் உனக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்களான்னு இந்த பக்கம் இனியா கடுப்பாய். கடைசியில் இனியாவே ப்ளீஸ் கெட் அவுட் டேடி, இந்த வீட்டை விட்டு போங்க, இந்த வீட்டோட நிம்மதி நீங்கள் கெடுத்ததெல்லாம் போதும், கொஞ்சம் நிஜமாக எனக்கு காரியமாக பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தவங்களை கூட்டு வந்தீங்க, அம்மா விட்டு போனீங்க, இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறீங்க, இந்த வயசில் இப்போ தான் உங்களுக்கு இன்னொரு குழந்தை கேட்குதா அப்படின்னு இனியாலேருந்து ஆரம்பித்து செடியன் என் குழந்தைக்கு இப்போ தான் பேர் வச்சோம், அதில் இன்னொரு குழந்தை கேட்குதான்னு கேட்க, இதில் இந்த பக்கம் எழில் இதையே காரணமாக வச்சுக்கிட்டு, என்ன பாட்டி என்னை இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோ, அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை தான் நல்லாயிருக்கும், நீங்களே அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் சொன்னீங்களா, அப்பாவும் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் பெற்றுக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா பாட்டி, நீங்கள் தான் அதில் உடந்தையா அப்படின்னு ஈஸ்வரியை கேட்க எல்லாரும் தலை குடிஞ்சு நிற்க போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கோபியும் ராதிகாவும் வீட்டை விட்டு அனுப்புனாங்க அப்படின்னா கூடவே ஈஸ்வரியும் அனுப்பிவிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஈஸ்வரி நான் போகிறேன், என் பிள்ளையோட கிளம்பி போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு